வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இன்சூரன்ஸ் தொழில் பண்ணா அல்லது இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்தா எவ்வளவு கமிஷன் வரும்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. சரி, நான் உங்களுக்கு பக்கா எக்ஸாம்பிளோட சொல்றேன். சார், ஒரு 10,000 ரூபாய் பிரீமியம் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி ஒரு பாலிசி கொடுக்குறீங்க. சரி, ஆவரேஜா கமிஷன் 15%. 10,000 ரூபாய்க்கு 15%, 1,500 ரூபாய். 1,500 ரூபாய் மட்டும்தான் கமிஷனா சார்? இல்ல. சரி, அந்த கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பேசி புரிய வச்சு பாலிசி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் செலவு பண்ணிருப்பீங்க. அது ஆக்டிவா இருந்திருக்கீங்க. அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். நீங்க உழைச்சிருக்கீங்க, வாங்கிட்டீங்க. சரி, அதே 10,000 ரூபாய் அடுத்த வருஷம் அவர் ரினிவல் கட்டுவார். இன்சூரன்ஸ்னா அதான், வருஷம் ரினிவல் வரும். ரினிவலுக்கு 15%. அடுத்த வருஷம் நீங்க எந்த எஃபர்ட்டும் போடல. ரினிவல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவரே பே பண்ணுவார், ஞாபகப்படுத்தா போதும். அப்போ பாசிவ் இன்கம் அடுத்த வருஷம் உங்களுக்கு அதே பிசினஸ்க்கு இன்னொரு 1,500 ரூபாய் வரும். 15% ரினிவல் கமிஷன் நான் வச்சுட்டேன். சரி, ஒரு கஸ்டமர் எவ்வளவு வருஷம் பிரீமியம் பே பண்ணுவார்? ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 30 வயசு 35 வயசுக்காரருக்கு எடுத்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் டு மினிமம்னா கூட அடுத்தது ஒரு 30 வருடங்களுக்கு பிரீமியம் கட்டுவார். லைஃப் இன்சூரன்ஸ்னாலும் கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் வருது நிக்கலாம். அப்போ ஒரு கஸ்டமர் அடுத்த 30 வருடத்துக்கு அந்த 10,000 ரூபாய் கட்ட போறார். ஒரு 10,000 ரூபாய் நீங்க பேசி அவர்கிட்ட லாகின் பண்ணதுக்கு 30 வருடத்துக்கு 1,500 ரூபாய் வரப்போகுது. சார், கணக்கு போடுங்க. 10,000 ரூபாய் நீங்க பிரீமியம் வாங்கினாவே உங்களுக்கு 45,000 ரூபாய் கமிஷன் வரப்போகுது. இது உண்மை. நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், லட்சத்துல பிரீமியம் பண்ணா, கோடியில பிரீமியம் பண்ணா உங்களுக்கு அந்த கஸ்டமர் லைஃப் டைம் எவ்வளவு கமிஷன் கொடுக்க போறார், எவ்வளவு கமிஷன் நீங்க சம்பாதிக்க முடியுங்கிறத லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சார், இது சாத்தியம், நாங்க செய்யறோம், வாங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், எப்படி மார்க்கெட்டிங் செய்யணும்னு சொல்லித்தரேன். இன்சூரன்ஸ் தொழிலில் நிறைய சம்பாதிக்கலாம். வாங்க, சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ.